பொருளாதாரத்தை விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு, திறனை வளர்த்து கொண்டு, அறிவு நுட்பத்தை கூட்டிக் கொண்டு பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா, அல்லது மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்றால் நம்ம எப்படி நடந்து கொள்வது என்பதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களை நம்ம மதிக்கணும் முதல்ல. அதே மாதிரி நம்முடைய மதிப்பு கூட 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 நம்முடைய சில நடவடிக்கைகளை நல்லா மாத்திக்கணும். நம்ம மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக வாழக்கூடாது. ஆனால் நமக்குள்ளே சொந்தமா நம்முடைய அகத்துல நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். மற்றவர்களுடைய மதிப்பை பெறுவதற்கு சில விஷயங்கள் நம்ம செய்யணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நம்முடைய பேச்சை அளந்து பேசணும். யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொல்வது போல, நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன் தரும் என்றால் பேசணும் அல்லது பேச்சை குறைச்சிடணும். அதிகமாக பேசுபவர்களை இந்த சமுதாயத்துல பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதிகமா பேசிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள மதிப்பு குறைஞ்சிரும். யார் ஒருத்தர் சிக்கனமா தெளிவா அமைதியா பேசுறாங்களோ அவர்களிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாருக்குமே அதிகமாகும். சோ முதல் பாயிண்ட், நமக்கு மதிப்பு இந்த சமுதாயத்துல கூடணும், நம்முடைய குடும்பத்துல கூடணும், நம்முடைய நண்பர்கள் மத்தியில நம்முடைய மதிப்பு கூடணும்னா முதல்ல நம்ம பேச்சு தான் ஆரம்பிக்கணும். வாய்ப்பேச்சை குறைத்தாலே வையகத்தில் பாதி விஷயம் சித்தியாகிவிடும். அதிகமான பிரச்சனைகள் பேசுறதுனாலதான் வருது. சில இடத்துல பேசாம இருக்கிறதுனாலையும் வருது. அதனால அதை அளந்து பேசணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அதே போல் பேச்சு கூட நம்ம அளந்து மற்றவர்களுக்கும் நமக்கும் பயன் தரும்னா பேசணும், அல்லது அமைதியா மௌனமா இருப்பது மேலானது. இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இந்த வாழ்க்கையில கற்றுக்கொள்பவராக இருக்கணும். ஒரு ஆசிரியர் படிச்சு முடிச்சுட்டாரு கிடையாது, அவர் படித்து கொண்டே இருப்பவர் தான் நல்ல ஆசிரியர். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை கற்று மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நிறைய ஸ்கில்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்மை வாழ்வதற்கு தேவையான ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு. எப்படி அன்பா இருப்பது, எப்படி மரியாதை கொடுப்பது போன்ற நிறைய ஸ்கில்ல கற்றுக்கொள்ளணும். நிறைய வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்றாப்புல உங்களுடைய ஸ்கில்ல ஃபுல்லா கூட்டிட்டே வரணும். அதனால கற்றுக்கொள்வதில் ஒரு காலத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க, எஜுகேட் பண்ணிட்டே இருங்க, கேள்வி ஞானம் கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது, நம்ம எப்போதும் நம்முடைய மனதை நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும். அதுக்கு தியானம், யோக பயிற்சிகள்லாம் செய்து மனதை ஒரு நெறிப்படுத்தி வைத்திருக்கணும். நான்காவதாக, எப்போதும் நல்ல பொருள் ஈட்டுவதில் ஆர்வமா இருக்கணும். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். விரும்பி ஆசைப்பட்டுட்டு துன்பப்படக்கூடாது. பொருளாதாரத்தை விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு, திறனை வளர்த்து கொண்டு, அறிவு நுட்பத்தை கூட்டிக் கொண்டு பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கணும். சோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை எப்படியாவது நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய பேரண்ட்ஸை நம்ம நல்லா மதிக்கணும். ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, நம்மளை பார்த்துக்கிடுறாங்க. நம்மளை பார்த்து 25 வயது வரை நம்ம படிச்சு வேலைக்கு போறது வரை நமக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடையெல்லாம் கொடுத்து நமக்கு வேண்டியதெல்லாம் எது வேணும் எது வேண்டான்னு சொல்லி அதை நினைத்து பார்த்து அவங்களுக்கு நமக்கு ஒண்ணா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப அவர்களை எல்லாம் நம்ம வயதாகும் போது நம்ம மதிக்கணும். பேரண்ட்ஸை நல்லா பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு ஜென்ரேஷன் அப்பதான் நல்லா இருக்கும். இல்ல பணத்தை மட்டுமே மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், பேரண்ட்ஸை நம்ம மதிக்கல அப்படின்னா அது கஷ்டம். சோ நம்ம பேரண்ட்ஸை என்ன செய்யணும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம யார்கிட்ட பேசினாலும், நம்மை சுற்றி ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசினாலும் சரி, ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசினாலும் சரி, நடுத்தரமா இருக்கிறவங்கள்ட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் மரியாதையோட பேசிக்கொள்ள வேண்டும். இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடம் மேலோங்கி இருக்குமே என்றால் நமக்கு நம்மீது மரியாதை வரும், மற்றவர்களுக்கும் நம்மீது மரியாதை வரும். சோ அந்த மரியாதை வேணும் அப்படிங்கிறத நம்ம அதிகாரத்துல இருக்க எனக்கு மரியாதை வேணும், நான் பெரிய ஆளு எனக்கு மரியாதை வேணும், நான் பணக்காரன் எனக்கு மரியாதை வேணும், நான் ரொம்ப புகழ் பெற்றவன் நான் மரியாதை வேணும், நான் விளையாட்டு வீரன், நான் ஒரு பெரிய சினிமாக்காரன் எனக்கு மரியாதை வேணும். அந்த மரியாதை எல்லாம் கேட்டு பெறுவதல்ல, நம்முடைய நடை உடை பாவனைகளால், நம்முடைய செயல்பாடுகளால், நம்முடைய குணங்களால் மற்றவர்கள் நம்மை மதிக்கணுமே தவிர நம்ம மரியாதை வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கிற தப்பு. ஆனால் மரியாதை நமக்கு இயல்பாக வருவது போல் நம்முடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டால் கண்டிப்பா நமக்கு ஒரு மதிப்பு மிக்கவராக நாம் மாற முடியும். இந்த சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மிக்கவர்கள் தான் சான்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த சான்றோனாக மாற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு மேற்சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல சான்றோராக இருக்க முடியும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.